கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை உண்டு. நான் எப்படியாச்சும் ஏசப்பாவை போல மாறணும். ஏனோக்கு தாத்தா எப்படி தேவனோடு கூட சஞ்சரித்தாரோ நடந்தாரோ அதை போல நானும் அவரோடு கூட நடக்கணும். அவருடைய பிள்ளையாய் நான் வாழணும். அதற்காக நாம் அநேக முயற்சிகளை எடுக்கிறோம், அநேக தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் தோற்று போகிறோம். விழுந்து விழுந்து அவருடைய கிருபையினால நாம் எழுந்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எப்படி ஏனோக்கு தாத்தா தேவனோடு கூட நடந்தாரோ அதை போல நம்மாலும் நடக்க முடியும். அவருடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் இந்த நாள் வரைக்கும் நம்மால் நிறைவேற்ற முடியலைன்னா கவலைப்படாதீங்க. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு 5 காரியங்களை குறித்து பார்ப்போம். இந்த காரியங்களை நாம் தவறாமல் கடைபிடித்து வந்தோம்னா நிச்சயமாக அவரோடு கூட நம்மாலும் நடக்க முடியும். முதலாவது, ஒரு சிறு பிள்ளையைப் போல விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும். அதற்கு உதாரணமாக ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 18வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாங்க, சிறு பிள்ளையினுடைய இருதயத்தைப் போல நம்முடைய இருதயமும் மாறணும். அதனுடைய இருதயத்தில் எந்த ஒரு கேள்வியும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு விசுவாசம் காணப்படும். ஆகவே தான் அதனுடைய பெற்றோர்கள் இங்கே வா மகனே மகளேன்னு கூப்பிடும் பொழுது அது ஓடி போகிறது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம். ஆமாங்க, நாமும் முதலாவது ஏசப்பா மேலே கண்மூடித்தனமான ஒரு விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒன்று, தேவனுக்கு செவி கொடுக்கிற ஒரு இருதயம். அதற்கு உதாரணமாக 1 சாமுவேல் 3 அதனுடைய 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. எப்படி அன்றைக்கு சாமுவேல் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நீங்கள் சொல்லுங்க நான் கேட்கிறேன் என்று சொன்னாரோ அதை போல இன்றைக்கு நம்முடைய இருதயமும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். ஏனோக்கு தாத்தா தேவனோடு கூட நடந்தார். எப்படி? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்ததுனால. அப்படின்னா நாமும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட கேட்கணும், ஏசப்பா என்னோடு கூட பேசுங்க. ஏதோ அடியே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், என்னோடு கூட பேசுங்கப்பா. நான் என்ன செய்யணும்? என்னிடத்திலிருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க? நான் எந்த காரியத்தை நான் செய்யணும், எதை நான் விரும்பணும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது அவர் நம்மோடு கூட பேசுவார். அது ஒரு வேத வார்த்தையிலிருந்து பேசலாம், இல்லை ஒரு பாடல் வரிகளின் மூலம் அவர் நம்ம இடத்துல பேசலாம். அப்போ அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதான நாம அதன்படி செய்யவும் நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனோக்கு தாத்தா அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தபடினால தான் ஆதியாகமம் 5 அதனுடைய 24வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். என்ன ஒரு மகிமையான அனுபவம்! நாமும் அதை போல தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அதன்படி செய்யணும். அதற்கு அப்பா கிட்ட தினமும் நாம் கிருபைகளை கேட்கணும். ஏசப்பா, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க, உம்முடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய எனக்கு கற்றுத்தாரும். ஆவியானவரே என்னை வழி நடத்துங்க. உமக்கு கீழ்ப்படுகிற உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு மகனாக மகளாக என்னை நடத்துங்கன்னு நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் அதற்கு உதவி செய்கிறார். நான்காவதாக, தாழ்மை குணத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணமாக மத்தேயு 20 அதனுடைய 26வது வசனத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் ஒருவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுதும் அவர் தாழ்மை குணத்தை தரித்து கொண்டிருந்தார். அவர் ஒரு பணிவிடைக்காரனாக அநேகருக்கு உதவி செய்கிறவராக இந்த பூமியில் வாழ்ந்தார். அதே போல நாமும் தாழ்மை குணத்தை தரித்து கொள்ள வேண்டும். அந்த தாழ்மை குணம் ஏசப்பாவுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது.
ஆமேன். ஐந்தாவதாக, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று நன்றி நிறைந்த இருதயம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமேன். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். என்ன வந்தாலும் எது வந்தாலும் நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். உயர்வானாலும் தாழ்வானாலும் தோல்வியானாலும் வெற்றியானாலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலத்திலும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி உள்ளவர்களாய் காணப்படணும். எப்போவும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏசப்பா உமக்கு நன்றி, உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நான் உயர்த்துகிறேன், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே அதிசயமானவர், சர்வ வல்லவரே என்று சொல்லி எப்போவும் நம்ம ஆண்டவரை துதித்துட்டு எப்போவும் அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்திட்டே இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நாம் அவரோடு கூட சேர முடியும், இன்னும் அதிகமாக நாம் அவரோடு கூட நடக்க முடியும். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த ஒரு இருதயம். எனக்கு அருமையானவர்களே, இந்த 5 காரியங்களையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம கடைபிடித்தோம்னா நிச்சயமாக அவரோடு கூட எப்படி ஏனோக்கு தாத்தா வாசம் பண்ணினாரோ நடந்தாரோ அதை போல நம்ம நடக்க முடியும். முதலாவது, ஒரு சிறு பிள்ளையை போல கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம் ஏசப்பா மேல. இரண்டாவது, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம். மூன்றாவது, அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம். நான்காவது, தாழ்மை உள்ள ஒரு வாழ்க்கை, தாழ்மை உள்ள ஒரு அனுபவம். ஐந்தாவது, எந்த நேரத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை உயர்த்துகிற ஒரு அனுபவம், நன்றி நிறைந்த ஒரு இருதயம். இந்த 5 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்து வருவோம். அப்பா, சிறிது நேரம் நாங்கள் தியானித்த இந்த 5 காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடைபிடிக்க, இவைகளை நிறைவேற்றுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும். ஏனோக்கு தாத்தாவை போல நாங்களும் உம்மோடு கூட நடக்கணும், உம்மோடு கூட வாசம் பண்ணணும். அந்த மேலான பரலோக ராஜ்யத்தின் மகிமையை நாங்கள் இந்த பூமியில் அனுபவிக்க அப்பா எங்களுக்கு கிருபைகளை தாங்க என்று கேட்போம். நிச்சயமாக இந்த காரியங்களை கடைபிடிக்க, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற, அவருடைய பிள்ளைகளாக வாழ கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். ஆமென்.